வெல்கம் டு படம் பேசு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷக்காரின் கன்னட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஷக்காரி அப்படின்னா வெஜிடேரியன் அர்த்தம். மூவியில் சின்ன சின்ன சீன்ஸ்லேருந்து இந்த படத்தோட டைட்டில் வரைக்கும் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லி படத்தோட கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. இது ஒரு க்ரைம் சஸ்பென்ஸ் மூவி. மூவியோட ஃபர்ஸ்ட் சீனில் ஹோட்டல் மாஸ்டர் ஒருத்தர் யாரையோ வெட்டி அந்த அடுப்பில் எரிக்கிறாரு. மறுநாள் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ஹோட்டலை ரன் பண்ணுறாரு. இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருந்தார் அந்த ஊரில். ஏன்னா அந்த ஊரில் அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் எதுவுமே செட் ஆகாது, ஒரு மாதிரி பர்சனல் லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டாரு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிற டைமில் அந்த ஊரில் ஒரு கொலை ஒன்று நடக்குது. ஒரு லேடி ஒருத்தங்க செத்து போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் விஜய் அப்படின்ற ஒருத்தரை இந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. ரிமாண்ட் பண்ணும்போது அவன் அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் ஓடி போயிடுறான். அப்போது இன்ஸ்பெக்டர் அவன் காலில் சுடுறாரு. அந்த குண்டு காயத்தோடு தப்பிச்சு போய் இந்த மாஸ்டரோட ஹோட்டலில் தங்கிடுறான். இந்த மாஸ்டர் வெளியில் இதை பற்றி சொல்லலான்னு போகும்போது கத்தியை கழுத்தில் வச்சு வெட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். அதனால் அந்த மாஸ்டர் வெளியில் சொல்லாமல் அவனுக்கு உதவுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் ஐஆர் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு என் ட்ரான்ஸ்ஃபர் என்னாச்சுன்னு கேட்கும்போது, நீ ஆல்ரெடி ஒரு குற்றவாளியை தப்பிக்க வச்சுட்ட, அந்த கேஸை முடித்த உடனே தான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டரோட உடம்பு சரியில்லாத ஒய்ஃப் அவருக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க, இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலான்னு. ஹோட்டல் மாஸ்டர் அந்த தப்பிச்சு வந்த விஜய் கிட்ட அவன் கதையை பற்றி கேட்குறாரு. அந்த மாஸ்டர் கிட்ட விஜய் அவனை பற்றி சொல்கிறான். அவனும் அவன் ஃப்ரெண்டும் ஆர்ஃபனில் வளர்ந்தாங்க. இவன் ஒரு கம்பெனிக்கு வேலைக்காக வெளியில் ஊர் போயிருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நான் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், நீ வந்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்றான். இவனும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ஆஃபர் கிடச்ச உடனே வெளியூருக்கு போயிடுறான். வேலை கிடச்சவனே வெளியூர் போயிடுறான். அவன் ஒய்ஃபை மட்டும் வீட்டில் விட்டுட்டு விஜயோட ஒய்ஃபு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடக்குது, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். விஜய் அவன் ஒய்ஃப் கிட்ட இதை பற்றி கேட்டோன்னே அவன் ஒய்ஃபும் இதை ஒத்துக்கிட்டாங்க. இதை தாங்க முடியாமல் ஃப்ரெண்டோட போய் சரக்கடிக்க போகிறான். அன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு வந்த உடனே அவன் ஒய்ஃபை அடிக்கிறான். அதோட அவன் போதையில் படுத்துடுறான். மறுநாள் எழுந்து பார்த்தா அவன் ஒய்ஃப் செத்து போயிடுறாங்க. இதனால் இந்த கொலையை விஜய் தான் பண்ணலான்னு நினச்சி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. விஜய் அந்த மாஸ்டர் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அடி தான் அடித்தேன், அதில் செத்துருவாங்களான்னு கேட்கும்போது அதுக்கு மாஸ்டர், ஆமாம் ஒரு அடி அடித்தாலும் செத்துருவாங்க தான், இது எனக்கும் தெரியும் அப்படின்றான். அதில் வந்து சாப்பிட்ற கஸ்டமர்ஸ்க்கு மாஸ்டர் மேலே சந்தேகம் வருது, மாஸ்டர் ஏதோ மறைக்கிறாரு அப்படின்னு. உடனே மாஸ்டர் அன்றைக்கி ராத்திரியே விஜயை வந்துட்டு இங்கேருந்து அனுப்பிடணும்னு சொல்லி அவனுக்கு எல்லா தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்ப பார்க்குறாரு. அப்படி அவனை எழுப்பி விடலான்னு பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி குண்டடிப்பட்டதில் எந்த மருந்தும் பூசாதனால அவன் அங்கேயே செத்து போயிடுறான். இவனையும் மாஸ்டர் வெட்டி அந்த நெருப்பில் போட்டு எரிச்சிடுறாரு. மறுநாள் அந்த ஹோட்டலுக்கு 2 போலீஸ் வந்து காஃபி சாப்பிடும்போது தப்பிச்சு போன விஜய் கொலையாளி கிடையாது, அவன் நிரபராதி, இன்னொருத்தன் தான் கொண்டிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹோட்டலில் பேசிக்கும்போது மாஸ்டர் அதை கேட்ட மாஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. விஜயோட ஃப்ரெண்டு வக்கீல்கிட்ட போயிட்டு என் ஃப்ரெண்டை காப்பாற்றுங்க, அவனை காணோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு விஜயை கண்டுபிடிக்கணும், அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் ஒன்று வருது. மாஸ்டர் மாற்றாரா இல்லை எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறாரு, அந்த போலீஸ் எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்கு நடுவில் ஒரு லவ் ட்ராக் ஒன்று போகுது, இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த படம். இந்த மூவி பிரைமில் தமிழில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. இன்னும் நிறைய மூவி ரிவ்யூஸ் பார்க்க படம் பேசுகிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.